எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இதில் பொடி எதுவும் சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே அரைச்சி ஊற்றி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1.5 டம்ளர் தண்ணி, அதாவது மெஷரிங் கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு இதை மூடி வச்சுட்டு 6 விசில் விட்டுடலாம் ஹை ஃப்ளேமில். இப்போ மசாலா அரைச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், இல்லைன்னா நம்மளுக்கு கருகிரும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சதுக்கப்புறமா இப்போது நம்ம வேக வச்ச மட்டனை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இதை மட்டன் தனியாகவும் அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை தனியாகவும் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி தான் சேர்க்க போகிறோம் குழம்புக்கு. இப்போ குக்கரில் நல்லெண்ணெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சதும் 1 கப் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க, ஹை ஃப்ளேமில் பண்ணாதீங்க, ஏன்னா வெங்காயம் நமக்கு கரிஞ்சிரும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக இருக்குது, அதையும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக. அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துடணும். எல்லாமே கரெக்டாக இருக்கும் 1/2 கிலோ மட்டனுக்கு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் குழம்பு நல்லா கலர் கொடுக்கும் வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது. சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனேவும் நம்ம வேக வச்ச மட்டனையும் சேர்த்து அந்த மட்டனில் எல்லா சைடும் மசாலா பரவுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டதும் இதில் 1/2 டம்ளர் அந்த வேக வச்ச மட்டனோட தண்ணி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அது வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கும். பாருங்கள், கீழே ஏறும் அடி பிடிக்காமல் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் அந்த மீதி உள்ள மட்டன் தண்ணியை இதில் ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் சோம்போட பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ விசில்லாம் போயாச்சு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் மிதந்து மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.